திருச்சிற்றம்பலம். சிவனையச் செல்வர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதி நூலின் சிந்தனையிலே 9ஆம் திருப்பாட்டின் வழி காரைக்கால் அம்மையார் அருளாய சிவசக்தியே உலகை ஆள்வதோடு உயிர்களின் பிறப்பருக்கும் வல்லமை உடையது என வியந்து சொன்னவர், இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் 10ஆம் திருப்பாடலில் அதன் காரணமாகவே அருள்வடிவாக உள்ள அந்த இறைவனை எல்லாவற்றிலும் சிறந்த சேமிப்பாக இனிய வைப்பாக வைத்திருப்பதாக கூறுகிறார். இப்படி இறைவனை மனத்தில் இருத்தி அன்பு செய்பவர்களுக்கு துன்பம் அகன்று இன்பம் வரும், எந்நாளும் அவர்களுக்கு ஒன்றாலும் குறைவு வராது என்று சொல்ல வருகிறார். இப்போது பாடலை கேட்போமா? எனக்கினிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன், எனக்கு அவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன், உண்டே எனக்கரியதொன்று என்று கேட்கிறார். இந்த பாடலின் முதல் அடியிலே எனக்கினியவன் எம் தலைவனாகிய ஈசன் என்று சொல்கிறார் காரைக்கால் அம்மையார். ஆனால் உலகாரோ அவர்களுக்கு இனிமை தரும் பொருள் எது எனக் கேட்டால் ஒரே விதமான பதிலியா சொல்வார்கள்? இல்லையல்லவா, அவரவர்களுக்கு தக்க பதிலை சொல்வார்கள். இதனையே நம்முடைய அப்பர் பெருமானின் திருவிடை மருதூர் பதிக பாடலிலே நாம் காண்கிறோம். அவர் பாடுகிறார், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் என்பார். என்ன சொல்ல வருகிறார் என்றால், சிறு குழந்தைகள் விரும்பி உண்பது இனிய பழங்களை, சற்று வளர்ந்த குழந்தைகள் விரும்பி உண்பது, கடித்து உண்ண விரும்புவது கரும்பினை, வாலிப வயது ஆடவர்கள் விரும்புவதோ அழகிய இளம் பெண்களை, இந்த வயது முதிர்ந்தவர்களோ நல்லாட்சி செய்யும் அரசனே இனியவன் என்று சொல்வார்கள். இப்படி 4 நிலைகளில் இருக்கும் மனிதர்கள் விரும்பும் பொருள்களை விட இனியவன் நம்முடைய இறைவன் என்பார் நம்முடைய அப்பர் பெருமான். இந்த உலகத்தவருக்கு ஒவ்வொன்றுமே இனிமை தருவதுதான். செவிக்கு இனிய இசையும், நாவுக்கு இனிய உணவும், கண்ணுக்கு இனிய காட்சியும், நாசிக்கோ இனிய நறுமணமும், உடம்புக்கோ சொகுசான மெத்தையும் இனியன என்று சொல்வர். ஆனால் இந்த இனிமைகளெல்லாம் பொறிகள் வாயிலாகவே உணரப்படுபவன. பொறிகள் வாயிலாக நுகரும் இனிமை மனத்தை சார்கிறது. மனம்தானே இன்ப துன்ப அனுபவங்களை பெறுகிறது. இப்படி இன்பத்துக்கு காரணமாக உள்ள பொருள்கள் வாயிலாக இன்பத்தை புகுத்துகிற பொருள்களை இனியவை என்று சொல்கிறோம். சில சமயங்களிலே என்றோ நிகழ்ந்த நிகழ்ச்சியை மனம் நினைத்து பார்க்கும்போது ஒரு மனதிலே இன்பம் கிடைக்கிறது. இப்படி நினைப்பதற்கு பொறிகளின் உதவி தேவையில்லை. இப்படி பொறிகளாலோ மனத்தாலோ கிடைக்கிற அனுபவங்கள் இன்பம் துன்பம் எனும் 2 வகையாகவே உள்ளன. இரண்டும் கலந்துதான் வரும். ஆனால் வேறு வகையான இன்பம் ஒன்று உண்டு என்பர் அருளாளர்கள். அது துன்பக்கலப்பே இல்லாதது. எடுத்துக்காட்டாக, குத்து விளக்கை ஏற்றினால் ஒளியும் அந்த விளக்கின் நிழலும் தெரியும். ஆனால் கதிரவனிடம் ஒளியே இன்றி நிழல் உள்ளதா? இல்லையே. அதுபோல மனத்தால் அறியப்படும் இன்பத்துக்கு நிழல் போல துன்பம் இருந்தாலும் துன்பத்தின் நிழலே தோன்றாத இன்பம் உண்டு. அதைத்தான் சிவானந்தம் பரமானந்தம் என்றெல்லாம் அருளாளர்கள் சொல்லுவர். அது உயிரினால் அனுபவிக்கத்தக்கது. இன்ப துன்பம் என்பவை மனம் உள்ள எல்லைக்குள் அனுபவிப்பவை. அந்த எல்லையை கடந்து விட்டால் இன்பமே அன்றி துன்பம் இல்லை. அந்த எல்லையற்ற இன்பமே சீவன் முக்தர்கள் பெறும் இன்பம். சுந்தர பெருமான் பெற்ற இன்பத்தை சேக்கிழார் சுவாமிகள் எப்படி சொல்றார் பாருங்க. வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறில்லா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்பார். சுந்தர பெருமானும் தம் திருவாரூர் தல பாடலிலே இறைவன் தனக்கு மட்டுமல்ல அனைத்து பொருள்களுக்கும் இனியவன் என போற்றுவார். தனியன் என்று எழுகி அறியேன் தன்னை பெரிதும் உகப்பன், முனிபவர் தம்மை முனிவன் முகம் பல பேசி மொழியேன், கனிகள் பல உடை சோலை காய குலை ஈன்ற கமுகின் இனியன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் என்பார். தொண்டீர், இனிய பொருள்கள் எல்லாவற்றிலும் இனியவனாகிய நம் ஈசனை
நான் தாய் தந்தை சுற்றமில்லாதவன் என இகழேன். அதற்கு மாறாக அவனையே விரும்புவேன். இனிய பல சொற்களை சொல்வேன் என்று சொல்வார். இப்போ சாதாரணமாக உலகியலிலே ஒரு கேள்வி கேட்குறோம். உங்களுக்கு யாரை மிகவும் பிடிக்கும்? உங்கள் மனதுக்கு மிக இனியவர் யார் என்று கேட்டால் பொதுவாக எல்லோரும் தங்களுடைய தாய் தந்தையை சொல்வார்கள், சிலர் உடன்பிறப்பை சொல்வார்கள், சிலர் நண்பனை சொல்வார்கள், சிலர் தன்னுடைய துணைவரை சொல்லுவார்கள். ஆனால் அத்தனையும் மெய்யா என்றால் அது மெய்யல்ல, பொய்தான். உதாரணத்துக்கு நம்ம வீட்டு விழாவிலே எடுத்த ஒரு குரூப் ஃபோட்டோவை பார்க்குறோம் வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம் மனமானது யாரை பார்க்க சொல்லும்? அந்த கண் யாரை பார்க்கும்? முதலிலே நம் உருவத்தைத்தானே பார்க்கும். அப்போ நமக்கு இனியவர் யார்? நாம் தானே. இதை அப்பர் பெருமான் ஒப்புக்கொண்டு பாடுகிறார் பாருங்கள். என்னில் ஆரும் எனக்கு இனியார் இல்லை, என்னை விட யாருமே எனக்கு இனியவர்கள் இல்லை என்று நினைத்திருந்தேன்கிறார். ஆனால் தெரிந்து கொண்டேன், என்னிலும் இனியான் ஒருவன் உளன் என்று. என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் அவன் யார்? இன்னம்பர் ஈசனே என்று சொல்கிறார். ஏன்னா சமணர்கள் இழைத்த பல வஞ்சனைகளிலிருந்து தம்மை ஒரு முறையல்ல இருமுறையல்ல பலமுறை மீட்டெடுத்தவர் அந்த இன்னம்பர் ஈசன்தான். இறந்துபட்ட அப்பூதி அடிகளின் மகனை தன்னை பதிகம் பாட வைத்து பிழைக்கச் செய்தது, திருமறை காட்டிலே கதவு திறப்பித்தது, மறைக்கப்பட்டிருந்த பழையாறை வடதளி கோயிலின் சந்நிதியை அனைவரும் காணுமாறு செய்தது, திருவீழிமிழலையிலே அடியார்களுக்கு உணவிட பொற்காசு தந்து உதவியது, பசியோடு வந்த தமக்கு பொதிசோறும் நீரும் தந்து உதவியது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என்கிறார் அப்பர் பெருமான். ஈசனின் கருணையை இப்படி என் துன்ப காலங்களிலே என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து உதவிய அந்த கற்பனை கடந்த ஜோதி கருணையே வடிவான ஈசன் என்னிலும் இனிவன் தானே என்கிறார். அதனால்தான் அருளாளரெல்லாம் சொல்வது போல காரைக்கால் அம்மையும் சொல்கிறார், எனக்கினிய எம்மானை ஈசனை என்று. இறைவனிடம் முருகிய அன்புடைய உள்ளத்தில் அவன் நினைவு நிலையாக இருக்கும். மனமெனும் பெட்டியிலே அந்த நினைவு நீங்காத செல்வமாக வைப்பு நிதியாக இருக்கும். எத்தகைய இடையூறுகள் வந்தாலும் இறைவனை அவர்கள் மறக்க மாட்டார்கள். அவனையே உள்ளத்தில் சேமித்து வைக்கும் வைப்பாக கொண்டிருப்பார்கள். எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் என சுந்தரப்பெருமான் பாடுவாரே. இறைவன் சுந்தரப்பெருமான் மனதிலே வைப்பாக தன்னை வைத்ததனால் அதனால் எந்த நிலை வந்தாலும் அவனை மறவாது இருக்கும் நிலையை பெற்றார். அதுபோலத்தான் அப்பர் பெருமானும் கோயில் திருப்பதகத்திலே பாடுவார், நமச்சிவாய மந்திரத்தையே நான் வைப்பு நிதியாக வைத்துள்ளதாக. அதனாலேயே தமது எதிர்காலம் பற்றி அச்சமேதும் இல்லாமல் இருப்பதாக அந்த பதிகத்திலே பாடியிருப்பார். இது பிறவிப்பிணியாகிய இடரை தக்க சமயத்தில் இயக்கக்கூடியதென்றும் சொல்கிறார். வச்ச பொருள் நமக்கு ஆகுமென்றெண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேன் என்பார். நம்முடைய மணிவாசக பெருமானோ தம் அதிசயப்பத்திலே வைப்பு மாடென்றும் மாணிக்கத் தொழியென்றும் மனத்தேடை உருகாதே என்று தொடங்கும் பாடலிலே இறைவனை வைப்பு மாடு என்றே போற்றுவார். காரைக்கால் அம்மையும் இவர்களைப் போலவே சொல்கிறார், ஈசனை யான் என்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன் என்று. மிக உயர்ந்த காஸ்ட்லியான பொருள்களை நம்ம எங்கே வைப்போங்க? லாக்கரில் தானே. அதை போல பரம்பொருள் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அந்த பரம்பொருளான ஈசனை தம் மனப்பெட்டகத்தில் அம்மை வைத்துள்ளாராம். யார் யாரையோ வள்ளலாகவும் உபகாரியாகவும் தலைவனாகவும் கொண்டு வாழும் நமக்கு நிரந்தரமான இன்பம் கிடைக்கிறதா என்றால் இல்லை. என்றும் அழியாத ஒருவனை தலைவனாக கொண்டால் அவனால் வரும் இன்பம் என்றும் நிலைத்திருக்கும். ஆகவே ஈசனையே தமது உபகாரியாக தலைவனாக ஆண்டையாக கொண்டார் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அதனாலே பாடுகிறார், எனக்கு அவனை கொண்டேன் பிரானாக. அப்படி கொண்ட கணத்திலேயே தம் துன்பமெல்லாம் கால் வாங்கி ஓடக் கண்டார். என்றும் மாறாத இன்பம் பெற்று மகிழ்ந்தார். நமக்கு அரியது ஒன்றுண்டோ என பெருமிதத்தோடு அதனால்தான் கேட்கிறார். அந்த பெருமிதத்தின் விளைந்துதான் இந்த 10ஆம் திருப்பாடல். மீண்டும் முறை பாடலை கேளுங்களேன். எனக்கினிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன். எனக்கு அவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன். உண்டே எனக்கரியதொன்று
என்று பாடி முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.